கேரளாவில் தொடர் கோடை மழையால் ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். கேரளாவில் கோடை மழையினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் நல்லதொரு வானிலையை கேரளாவில் ஏற்படுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது? கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை எந்த பகுதியில் பதிவாகியிருக்கிறது? நிச்சயமாக கனகதாரா, கேரளாவை பொறுத்த அளவில் கடந்த சில மாதங்களாக இந்த வெயிலின் தாக்கத்தால் தொடர்ச்சியாக வெப்ப அலையினால் மக்கள் மிக பெரிய இன்னலுக்குள் ஆளாகி வந்தனர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அந்த கோடை மழையின் காரணமாக வெப்பம் தணிவு தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்று கூற வேண்டும். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக மழை பெய்தாலும் இன்றைய தினம் 2ஆம் தேதி வரையிலும் மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், கோழிக்கோடு, வயநாடு மற்றும் கண்ணூர் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நாளையும் ஒரு 3 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் மழையுடன் கூடிய, அதாவது குறிப்பாக இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்று வீசும் எனவும் வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பார்க்கும் பொழுது கேரளாவை பொறுத்த அளவில் பாலக்காடு, அதே போன்று இடுக்கி போன்ற மாவட்டங்களில் அதிக மழைப்பொழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக அந்த கடுமையான ஒருபுறம் வெப்பம் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் மறுபுறம் கோடை மழையும் பெய்து வருவதால் மக்கள் சற்று அந்த வெப்பம் என்பது தனிவு ஏற்பட்டிருப்பதால் மக்கள் ஒரு மகிழ்ச்சி அடையும் ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.